வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச தினமான இன்று பக்தர்கள் வெள்ளத்தில் திக்குமுக்காடிக் கொண்டிருக்கிறது திருச்செந்தூர் கடற்கரை. அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு உதயமார்த்தாண்டு தரிசனம் நடைபெற்றது முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சாதாரண தரிசனத்திற்கு 8 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 4 மணி நேரமும் காத்திருக்கும் நிலை உள்ளது. திருச்செந்தூர் வரும் வாகனங்கள் 4 கிலோமீட்டருக்கு முன்பே நிறுத்தப்படுகின்றன. பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பழனி கோயிலில் தைப்பூச விழாவையொட்டி காவடியுடன் படிப்பாதையில் ஏறி பல்லாயிரக்கணக்கான பேர் நேர்த்திக்கடன் செய்து வருகின்றனர். பௌர்ணமி தினத்தில் சூரியனை நமஸ்காரம் செய்வது விசேஷம் என்பதால் அதிகாலை 4 மணி முதலே திருஆவினன்குடி மற்றும் சண்முக நதியில் புனித நீராடிவிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து தங்கிய மக்கள் அதிகாலை முதலே தரிசனம் செய்து வருகின்றனர். முதியவர்கள், குழந்தைகளுடன் வருபவர்களுக்கு தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. தைப்பூசத்தையொட்டி வடலூர் வள்ளலாரின் 153வது ஜோதி தரிசன விழா முதல் கால ஜோதி தரிசனத்துடன் 6 மணிக்கு தொடங்கியது. ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்ட நிலையில் பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என மகாமந்திரம் முழங்க வழிபட்டனர். ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக கூறிய நிலையில் அதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜனவரி 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்தே ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் போதிய வசதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது என்று கூறினர். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் அரசு செயல்படும். ஆகவே ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை செய்யப்படும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசு தங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் நாங்க போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கும், ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும், சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்றும் தாம்பரம் ஆணையர், சென்னை காவல்துறை ஆணையர் எல்லாருக்கும் ஒரு காப்பி வழங்கியிருக்கோம். இதே மீறி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களுக்கு அரசை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தர வேற வழி இல்ல. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 150 ஆம்னி பேருந்துகள் மட்டுமே நிறுத்தும் வசதி உள்ளதாக அதன் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புக்கிங் கால் பண்ண உள்ள வாங்கன்றாங்க, இங்க உள்ளன்னா இங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப மக்கள் தான் கூட கஷ்டப்படுறோம். இவங்க அழகா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் முன்பதிவு செய்த பயணியின் குமுறல் தான் இது. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கேற்ப நேற்று மாலை கோயம்பேட்டிற்குள் ஆம்னி பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்தனர். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் முறையான தகவல் தெரிவிக்காததால் தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்ல முன்பதிவு செய்த பயணிகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகினர். சர்ச்சிங் த பஸ் எங்க நிறுத்திருக்காங்கன்னு கூட தெரியல. நான் எங்க நிறுத்திருக்காங்க, ஐ வாண்ட் டு ட்ரேஸ் தட் பஸ். நாங்க புக் பண்ணது 2 days பிஃபோர் சார். புக் பண்ணப்ப இந்த மாதிரி இன்டிமேஷன் எதுவுமே கிடையாது. எஸ்சிடிசி எல்லாம் அங்க மாத்துவாங்கன்னு சொன்னாங்க. பிரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் மாத்துவோன்னு எந்த ஒரு இன்டிமேஷனுமே கொடுக்கல. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பயணிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் முன்பதிவு செய்து காத்திருந்த பயணிகளின் வசதிக்காக கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு கட்டணமில்லா மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன.
பஸ் நாங்க டிக்கெட் போடுறச்சே உள்ள போகும்னு சொன்னாங்க. கோயம்பேடு போகும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க டிக்கெட் போட்டோம். இப்ப எங்க போறதுன்னு தெரியாம எதுவும் கிடைக்காம நிக்கிறோம். 1000 ரூபாய் கேட்கறாங்க இதுக்கு காருக்கு. தென் மாவட்டங்களிலிருந்து ஆம்னி பேருந்தில் சென்னை வந்த பயணிகள் செய்வதறியாது தவித்த காட்சிதான் இது. கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகளில் சென்னை வந்த பயணிகள் கிளாம்பாக்கத்திலேயே இறக்கிவிடப்பட்டனர். பேருந்து முனையத்திற்குள் செல்லாமல் சாலையிலேயே இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் எந்த பக்கம் செல்வதென்று தெரியாமல் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகினர். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்தப்போ இப்போ ரோட்டில் தான் இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு ப்ராப்பராக எங்கே நிறுத்தணுங்கிறதே இன்னும் அவங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை. அவங்க இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அவங்களுக்கு எந்த இடத்துல அலாட் பண்ணிருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த ஏரியாவுக்கு போகணுன்னே தெரிய மாட்டேங்குது. பேசஞ்சர் போகிற எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாருமே எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே ஒரு ஐடென்டிஃபை இல்லாமல் இருக்காங்க. எங்கே போய் ஏறணும் எங்கே வரணுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அரசின் உத்தரவை ஏற்று சுமார் 550 ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேட்டிற்கு வாடகை கார்கள், ஆட்டோக்கள் அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பயணிகள் சிரமப்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு நேற்று முதல் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் திமுக நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் RS பாரதி ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். அதில் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற கிருஷ்ணகிரி தொகுதியை இந்த முறை திமுகவுக்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு தொகுதியில் உள்ள நிறை குறைகளை திமுக நிர்வாகிகள் எடுத்துக் கூறியதாக தெரிவித்தார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று எல்லா ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒருத்தருக்கு சின்ன ஒரு எந்த இடத்துல பணி தொய்வாக இருக்கிறது, எந்த இடத்துல நன்றாக இருக்கிறது என்பதை காட்டி அவங்களையும் உற்சாகப்படுத்தி பணியை விரைவுபடுத்துவதற்காக நம்முடைய இளைஞரணி செயலாளர் பேசியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளின் கோரிக்கையை திமுக தலைமை ஏற்குமா என்பது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதுதான் தெரியவரும். மதுரை அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டிற்காக கட்டப்பட்ட பிரத்யேக அரங்கத்தில் முதல் முறையாக போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மதுரை அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்தில் 62 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக அரங்கத்தின் நுழைவு வாயிலில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையையும், வீரர் காளையை தழுவுவது போன்ற சிலையையும், ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு எனும் பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த அரங்கம் கட்டப்பட்டுள்ளதாக கூறினார். சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். மதுரையில் கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூலகம், ஜல்லிக்கட்டு அரங்கம் என 3 முக்கிய சின்னங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்த பின்னர் காளைகள் துள்ளி குதித்து வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. அழகுடா, அற்புதம்டா, சூப்பர் மாடு, மாடு சூப்பர், வீரர் சூப்பர், காலை வெற்றி பெற்றதுப்பா. மிரட்டலாக வந்த காளைகளையும் வீரர்கள் தீரத்துடன் தழுவி வீரத்தை வெளிப்படுத்தினர். அழகுடா, அருமையான மாடு, அற்புதம்டா, ரோஜாப்பு குலுங்க குலுங்க அருமையா போகுது, மாடு வெற்றி பெற்றதுப்பா. தொட்டு பாரு வீரரை காலையில் பார்த்துலாம். அற்புதம்டா, அழகான வெள்ளை காளையா, தொட்டு பாரியா, ஆகா ஆகா, அத்தனை பேருக்கு ஆட்ட காட்டி கிளம்பிட்டானே வெள்ளைய. தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. அருமையான வீரர் வெற்றி பெற்றார்ப்பா. பெண்கள் திருநங்கையின் காளைகளும் களமிறங்கி அசத்தின. காளை உரிமையாளரான விருதுநகர் மாவட்டம் பத்ராயர்பைச் சேர்ந்த கார்த்திக் வித்தியாசமான வேடத்தில் வந்து பார்வையாளர்களை குஷிப்படுத்தினார்.
ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 6 சுற்றுகளில் 478 காளைகளும் அவற்றை அடக்க 252 வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறங்கினர். இதில் 26 பேர் காயமடைந்த நிலையில் 4 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாம்பட்டி பெற்றிருப்பாங்க. சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு. முதலமைச்சர் வழங்கும் சூப்பரா ஜோடிச்சிருக்காரு. அருமையான மாடு. முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. அலங்காநல்லூரில் முதல் பரிசை தவறவிட்ட அபிசித்தர் அரங்கில் நடந்த ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்து மஹிந்திரா தார் காரை பரிசாக பெற்றார். மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் 10 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து அசத்தினார். அவருக்கு காருடன் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. தமிழக அரசு சார்பாக முதல் பரிசு அபிசித்தர் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. தர்மம் ஜெயிச்சிருச்சு. நான் இந்த வீமுக்குனே பிடிக்கணும், இங்க நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் தானே கீழக்கரை ஜல்லிக்கட்டு நான் பதில் முறையா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். இதேபோல சிறந்த காளைகளுக்கான முதல் பரிசான காரை புதுக்கோட்டையைச் சேர்ந்த கணேஷ் கருப்பையா பெற்றார். திருச்சி அணைக்கரை வினோத் காளை 2ஆம் பரிசை தட்டிச் சென்றது. ரூபாய் 50,000 பரிசு தொகையினை எங்களுக்கு இதே பெரிய சந்தோஷமா எங்களால் பேச முடியல. அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. இது காசு தான். இது மாதிரி 38 காளைகளை நான் வளர்க்குறேன். இதெல்லாம் அதிகமாக இதோட செலவு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு காசு பெரிய இது கிடையாது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா, அதான் எனக்கு பெரிய. தமிழரசன் மற்றும் பரத்குமார் ஆகியோர் தலா 6 காளைகளை அடக்கியதால் இருவரும் 2வது இடம் என அறிவிக்கப்பட்டு 2 சக்கர வாகனமும் 50,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த அரங்கில் வேறு விளையாட்டுகளை நடத்துவது குறித்து அரசு முடிவெடுக்கும் என அமைச்சர் மூர்த்தி கூறினார். எல்லாம் உரிய அதிகாரிகளோட அமைச்சர்களோட கலந்து ஆலோசித்து இந்த அரங்கில் விரைவில் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 5,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒரு கோயில் கட்டிவிட்டால் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்பது தவறான கருத்து என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அவர் பேட்டியளித்த போது அயோத்தி ராமர் கோயில் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கோயில் கட்டினால் வெற்றி பெற்று விடலாம் என்றால் அனைவரும் கோயில் கட்டும் வேலைக்கு சென்று விடுவர் என கூறினார். தான் பல கோயில்களை கட்டி கொடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், வெற்றி பெற கோயில் கட்டுவது போதும் என்றால் தான் எப்பொழுதும் போட்டியின்றி வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கோவில்களில் அன்னதான திட்டம் கொண்டு வரப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டது அதிமுக என குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. தேவாலயங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்தோம் பழுது பார்க்க. அதேபோல மசூதிகள்லாம் சிறப்பு பழுது பார்க்க நாங்கள் நிதி கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, எல்லா மதத்திற்கும் சமமாக கண்ணோட்டத்தோட நாங்கள் செயல்பட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம் என்பது எதிர்பார்த்ததுதான் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். மதுரை அலங்காநல்லூர் கணவாய் பகுதியில் மீண்டும் ஒரு கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் பகுதியில் 3 கார்கள் மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தருமபுரி சேலம் நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் இரட்டை பாலம் அருகில் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதியது. இதில் 3 கார்களும் 1 லாரியும் சிக்கின. நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியும் 2 கார்களும் தீப்பற்றி எரிந்தன. இரட்டை பாலத்தை உடைத்துக் கொண்டு லாரியும் 1 காரும் கவிழ்ந்தன. இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்கள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த கோர விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். தீப்பிடித்த வாகனங்களில் இருந்தவர்களின் நிலை குறித்து தெரியாததால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விபத்து காரணமாக தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் ஆய்வு செய்தார். மீட்பு பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில்
விஜயகாந்த் நினைவிடத்தில் அன்னதானம் தொடரும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, துணை பொதுச் செயலாளர் சுதீஷ், விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, விஜயகாந்த் இறந்த தேதியிலேயே வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட் என்ற புதிய அறக்கட்டளையை உருவாக்கியிருப்பதாக கூறினார். தொண்டர்கள் தன்னை ஜான்சிராணி என்று கூறுவதாகவும், ஜான்சிராணியாக இருந்து கட்சியை பாதுகாப்பேன் என்றும் பிரேமலதா சூளுரைத்துள்ளார். இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், எங்கள் 2 பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், அவங்க பேர இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும். விஜயகாந்த் இறந்த 30ஆம் நாளான வரும் 28ஆம் தேதி ஈஸ்வரன் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுங்கள் என்று தொண்டர்களை பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். தங்களது திருமண நாளான ஜனவரி 31ஆம் தேதி யாரும் தன்னை சந்திக்க வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், கேப்டனை பற்றி புரிந்து கொள்ளாமல் பத்திரிகை, யூடியூப் சேனல்கள் அவரை அதள பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக வேதனை தெரிவித்தார். நேர்முக தேர்வு அல்லாத குரூப் 2 பணியிடங்களுக்கான தரவரிசை பட்டியல் மார்ச் கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்ட குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் பல மாதங்களாக வெளியிடப்படாமல் இருந்தன. தேர்வர்களின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து ஜனவரி 12ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என அரசு அறிவித்தது. எனினும் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுகள் வெளியிடப்பட்டன. நேர்முக தேர்வுக்கான பணியிடங்களுக்கு 483 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நேர்முக தேர்வு அல்லாத பணிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் வருகிற மார்ச் மாதம் கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வு மூலம் 5800 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல் சேர்த்து நான் மீண்டும் சேலம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பள்ளி மாணவர்கள் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்ட காட்சிதான் இது. ஓமலூர் அருகே பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மூத்த நிர்வாகி தனக்கு பேச வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் நிகழ்ச்சி மேடையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் மாணவர்கள் காலில் 2 முறை விழுந்து மன்னிப்பு கோரினார். அரசியல் பண்ண வரும்ல, மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்க. நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்துற அரசியல் சேர்த்து நான் மீண்டும் மேடையில் நடந்த மோதலை மாணவர்கள் மறந்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அருள் அறிவுரை வழங்கினார். 18 வயது பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக வன்கொடுமை தடை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 2 வாரங்களில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது வீட்டில் வேலை செய்து வந்த இளம்பெண்ணை துன்புறுத்திய புகாரில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லினா ஆண் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் நீலாங்கரை மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய தடை உள்ளதால் சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனுவை பரிசீலிக்க நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி ஆண்டோ மதிவாணன் மற்றும் மெர்லினா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த உத்தரவு நகல் கிடைத்த 2 வாரங்களில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளுக்கு உத்தரவிட்டார். ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கும் பாதிக்கப்பட்ட பெண் தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி பெண் தரப்பு விளக்கத்தை கேட்டு சட்டப்படி விரைந்து முடிவெடுக்க அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இருவரின் மனுவை முடித்து வைத்தார். இதனிடையே தலைமறைவாக உள்ள திமுக எம்எல்ஏ மகன் மருமகளை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மெர்லினாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் புறக்கணிக்கின்றன.
குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முடிவெடுத்துள்ளன. குடியரசு தினத்தையொட்டி கிண்டி ஆளுநர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை மாலை தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் மாளிகை தரப்பில் அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக தோழமை கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விசிக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை அறிவித்துள்ளன. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி, சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தியை ஆளுநர் அவமதித்து விட்டதால் அவர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க முடிவு செய்ததாக கூறினார். இதேபோன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக ஜனநாயக விரோத போக்கை கடைபிடிக்கும் துணைநிலை ஆளுநரை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். இதேபோல அரசு பணிகளை தடுக்கும் துணைநிலை ஆளுநரை கண்டித்தும், ராகுல் காந்தியின் ஒற்றுமை யாத்திரையை முடக்க நினைக்கும் மத்திய மாநில பாஜக அரசுகளை கண்டித்தும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார். மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தும் வகையில் ஆளுநர் கருத்து தெரிவித்துள்ளது மலிவான அரசியல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த KS அழகிரி, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் குறித்து ஆளுநர் திட்டமிட்டு திரிபுவாதம் செய்வதாக சாடியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களை இருட்டடிப்பு செய்யும் வகையில் பேசி வருவதாகவும், நாட்டிற்கு RSS தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது என்று வரும் காலத்தில் பேசக்கூடும் என்றும் விமர்சித்தார். மாற்று கருத்து சொன்னால் கூட தவறில்லை. உண்மைக்கு புறம்பான, சரித்திரத்தில் இடம்பெறாத நிகழ்வுகளை சொல்லுகிறார். இது கண்டிக்கத்தக்கது, இது நல்லதல்ல, இது அவருக்கும் நல்லதல்ல, நாட்டுக்கும் நல்லதல்ல, அவர் சார்ந்திருக்கிற தத்துவத்திற்கும் நல்லதல்ல. இதற்கிடையே ஆளுநரை கண்டித்து வரும் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னையில் பேரணி மற்றும் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று KS அழகிரி அறிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் கட்சியினரை KS அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசை விமர்சித்து பேசியதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது தொடரப்பட்ட 4 வழக்குகளில் 2 வழக்குகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 12 மணி நேர வேலை குறித்து சட்ட திருத்தம் மற்றும் மது விற்பனை தொடர்பாக CV சண்முகம் அரசு மற்றும் முதலமைச்சரை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. அவருக்கு எதிராக விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் 4 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் CV சண்முகம் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மத்திய அரசை கண்டு தமிழ்நாடு அரசு பயப்படுவதாக விமர்சித்தது உட்பட 2 வழக்குகளை ரத்து செய்தார். தொழிலாளர் சட்டம் குறித்து முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சித்த 2 வழக்குகளை ரத்து செய்ய மறுத்த நீதிபதி CV சண்முகம் எதிர்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 2வது நாளில் 2 லட்சம் பக்தர்கள் ராமர் கோயிலில் வழிபட்டனர். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. அந்த நிகழ்வில் பிரபலங்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மட்டும் பங்கேற்றனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி ராமர் கோவிலில் பொதுமக்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்டார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு பணிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட அதிவிரைவு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தபோதும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அயோத்தியின் மாவட்ட ஆட்சியர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியும் பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் தனித்து களம் காண முடிவு செய்திருப்பதால் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கின. இதில் மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் 14 இடங்களை கேட்டதாகவும் 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று மமதா திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரசிடம் பேசவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ள மமதா மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். বাংলার ব্যাপার অল ইন্ডিয়ায় কি করবো না করবো আপনার ইলেকশন ভাববো আমরা সেকুলার পার্টি আমরা বিজেপিকে হারানোর জন্য যা করার হবে. இந்தியா கூட்டணியில் தான் இடம்பெற்றுள்ள நிலையில் நியாய யாத்திரைக்கு மேற்கு வங்கம் வரும் ராகுல் காந்தி தன்னிடம் அது பற்றி ஒரு வார்த்தை கூட கூறாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தங்களால் தனித்து பாஜகவை வீழ்த்த முடியும் என்று கூறியுள்ள அவர் தேர்தலுக்கு பிறகு தேசிய அளவில் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார்.
திரிணாமுல் காங்கிரஸை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியும் தனித்து போட்டியிடப் போவதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார். பாஜகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் ஒரு சில மாநிலங்களில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படவில்லை. குறிப்பாக பஞ்சாபில் 13 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் இடையே உடன்பாடு ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதன் வெளிப்பாடாக பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. 2024 में लोकसभा चुनाव में आम आदमी पार्टी के पक्ष में 13-0. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸை கைவிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்ததற்கு அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூரின் 100வது பிறந்த நாளை ஒட்டி பாட்னாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்க பல ஆண்டுகளாக வைக்கப்பட்ட கோரிக்கை தற்போது நிறைவேறியிருப்பதாக கூறினார். 2006 के बाद 2007 से लेकर के आई 2023 तक हर साल पहले कांग्रेस की सरकार या और की सरकार, बाद में अभी जो सरकार है, इन सब लोगों को हम अनुरोध करते रहे, लिखते रहे कि भाई जननायक कर्पूरी ठाकुर जी का भारत रत्न प्रदान किया जाए. अभी लोग नहीं करते थे, लेकिन कल कर दिया है, तो मुझे खुशी है. मैं इसके लिए केंद्र सरकार को और प्रधानमंत्री जी को भी मैं बधाई देता हूं. மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி கைவிடப்பட்ட சூழலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியை பாராட்டியுள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு 0 கட் ஆஃப் போதுமானது என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி மற்றும் டாக்டர் ஆஃப் மெடிசன் உள்ளிட்ட உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கு முதுநிலை நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உயர் சிறப்பு மருத்துவர் படிப்பில் சில பிரிவுகளில் மாணவர்கள் சேராமல் இடங்களை காலியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிற்கான நீட் கட் ஆஃப் மதிப்பெண்ணை தேசிய மருத்துவ ஆணையம் 0 குறைத்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு 0 கட் ஆஃப் போதுமானது என்று கடந்த செப்டம்பரில் அறிவிக்கப்பட்டதைப் போல உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் சேர்வதற்கும் 0 கட் ஆஃப் போதுமானது என்ற விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. பட்ஜெட் தயாரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக பாரம்பரியமாக நடத்தப்படும் அல்வா கிண்டும் நிகழ்வில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பங்கேற்றார். நிதி அமைச்சகம் அமைந்துள்ள நார்த் பிளாக் பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தொடங்கியதை குறிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிதி அமைச்சக பணியாளர்கள் முழுவீச்சில் பட்ஜெட் பணிகளில் ஈடுபடுவர். வரும் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். நிதியமைச்சர் பட்ஜெட்டை அறிவித்தவுடன் அதன் ஆவணங்கள் மத்திய பட்ஜெட் என்ற செயலியில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீதான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளனர். 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த வழக்கில் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே கைதான அங்கித் திவாரிக்கு 4வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டித்து திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார். சுரேஷ் பாபு என்ற அரசு மருத்துவர் மீது சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப விசாரிக்காமல் இருக்க 51 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்க ஒப்புக்கொண்ட அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு காரில் புறப்படும் பொழுது கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி கொடைரோடு சுங்கச்சாவடியில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த உக்ரைன் கைதிகள் உட்பட 74 பேர் உயிரிழந்தனர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது வரை முடிவுக்கு வரவில்லை. இந்நிலையில் ரஷ்யாவின் ராணுவ விமானமான IL-76 விமானத்தில் உக்ரைன் போர் கைதிகள் 65 பேர் அந்நாட்டிடம் ஒப்படைக்க கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது உக்ரைன் எல்லையான தெற்கு பெல்குரோட் பகுதியில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. Твою мать! Лянь, прямо на вас! Охренеть!
இதில் விமானத்தில் இருந்த 65 உக்ரைன் போர் கைதிகள் உட்பட 74 பேரும் உயிரிழந்து விட்டதாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அதே சமயம் உக்ரைன் ராணுவமே அந்நாட்டு போர் கைதிகள் சென்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா குற்றஞ்சாட்டியுள்ளது. எனினும் ரஷ்யாவின் குற்றச்சாட்டை உக்ரைன் மறுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் இன்று தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் டெஸ்ட் ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணியை பொறுத்தவரையில் அனுபவ வீரர் விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக விலகிவிட்டார். இதனால் ரோஹித் சர்மா, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோரை நம்பியுள்ளது. அதே நேரத்தில் இளம் வீரர் சுப்மன் கில் ஃபார்ம் கவலைக்குள்ளதாக உள்ளது. கடந்த 9 இன்னிங்ஸில் அவர் அதிகபட்சமாக 36 ரன்களை எடுத்துள்ளார். KL ராகுல் விக்கெட் கீப்பராக விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பரத் அல்லது புதுமுக வீரர் துருவ் ஜூரலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் அஸ்வின், அக்சர் படேல், ஜடேஜா ஆகிய சுழற்பந்து வீச்சாளர்களுடன் பும்ரா, முகமது சிராஜ் விளையாடுகின்றனர். டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை எட்டுவதற்கு அஸ்வினுக்கு இன்னும் 10 விக்கெட்டுகளை உள்ள நிலையில் நடப்பு தொடரில் அதை எட்டுவார் என தெரிகிறது. சமீப காலங்களில் டெஸ்ட் தொடரை ஒருநாள் போட்டி போல விளையாடி வரும் இங்கிலாந்தை இந்திய அணி எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆளுநரின் தேநீர் விருந்தை அரசியலாக்க வேண்டாம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உத்தரப்பிரதேச உதயநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், ராமர் கோயிலை கட்டி முடிக்கப்படாத கோயில் என திமுகவினர் விமர்சிக்கின்றனர். ஆனால் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கட்டி முடிக்கப்படாத புதிய சட்டமன்ற கட்டடத்தை மன்மோகன் சிங்கை வைத்து திறந்தார் என்று விமர்சித்தார். இது ஒரு அரசியலாக்க வேணாம். ஆளுநர் விருந்தா மட்டும்தான் பாருங்க, அரசியல் விருந்தாக பார்க்க வேண்டாம் என்பது எனது கருத்து. அவங்க ராமர் கோயில் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, விருந்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனா அரசியல் நாங்க செய்யறோம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து பேசிய தமிழிசையிடம் தைப்பூசத்திற்கும் புதுச்சேரியில் விடுமுறை விடப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, ராமர் கோயில் என்பது 500 வருட வரலாறு என்றும் பாலிடிக்ஸ் படிப்படியாக போய் ராமர், முருகன் வரை சென்றுவிடக்கூடாது என்றும் பதிலளித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 6 பேர் கடந்த 22ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவது கவலையளிப்பதாகவும் இந்த போக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் உடனே கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கைதுகள் தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறிப்பதோடு மீனவ மக்களிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற சூழலையும் உருவாக்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். மீனவர்களின் கலாச்சார மற்றும் பொருளாதார கட்டமைப்பை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும் தூதரக வழிமுறைகளை பின்பற்றி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இலங்கை இடையே கூட்டு நடவடிக்கை குழுவினை அமைப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை காவலில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் சிரமங்கள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று CMDA உறுப்பினர் செயலர் அன்ஷுல் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார். கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக குடிநீர், கடைகள், நிழற்குடை என ஆம்னி பேருந்து நிலையத்தில் போதிய இடம் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த CMDA உறுப்பினர் செயலர் அன்ஷுல் மிஸ்ரா பொதுமக்களின் சிரமம் படிப்படியாக குறையும் என்று தெரிவித்துள்ளார். இது எத்தனை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம், அப்போ அங்கே வசதி இல்லைன்னு சொல்றது சரியில்லை. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பஸ்ஸஸ் அங்கே நிப்பாட்டலாம், ஆம்னி பஸ்ஸஸ். அவங்க 1000 பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1000 பஸ்ஸஸ் ஒரே சமயத்தில் வராது. இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பஸ் கூட இருக்காது இங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுது சரியில்லை. டெஃபினட்டா நம்ம அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கே ரெடியா இருக்கும். சென்னைக்கு வெளியே வரதராஜபுரத்தில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தும் இடத்தில் பணிகள் பெருமளவு முடியவில்லை என்பதை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு நேரில் உறுதி செய்துள்ளது.
கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணுக தடையாக உள்ள குறைகள் சரி செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் CMDA உறுதியளித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய வகையில் அமைக்க உத்தரவிடக் கோரி வைஷ்ணவி ஜெயக்குமார் கடந்த ஆண்டு தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி SV கங்கப்பூர்வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த தணிக்கை குழு அறிக்கையில் சக்கர நாற்காலிகள் நுழைய இயலாத நிலை உள்ளிட்ட 17 விதமான குறைபாடுகள் உள்ளன என கூறப்பட்டிருந்தது. மனுதாரர் தரப்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு CMDA தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 7 குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள 10 பணிகளுக்கான டெண்டர் 2 மாதங்களில் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த பணிகளை திட்டமிட்டபடி முடிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பணிகள் நிறைவடைந்தது குறித்த அறிக்கையை மார்ச் 25ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். திருப்பூர் அருகே செய்தியாளரை வெட்டியவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளராக நேசப்பிரபு என்பவர் பணியாற்றி வருகிறார். அவரை கடந்த 2 நாட்களாக அடையாளம் தெரியாத நபர்கள் பின்தொடர்ந்து வந்ததாக காவல்துறைக்கு செய்தியாளர் தகவல் அளித்துள்ளார். தான் அளித்த செய்தியால் அதிருப்தி அடைந்த நபர்கள் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என அவசர உதவியின் 100க்கு அழைத்து பேசியுள்ளார் செய்தியாளர் நேசப்பிரபு. சார் இங்க ஐயோ இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 10 மணி அளவில் வீட்டின் அருகே சிலர் தன்னை நோட்டமிடுவதை கண்ட செய்தியாளர் நேசப்பிரபு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் தஞ்சமடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்குள் பெட்ரோல் பங்க் மேலாளர் அறையின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் செய்தியாளரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறையில் பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தயாரான சாதாரண செல்போனை ஓப்போ நிறுவன போன் என விற்பனை செய்த வடமாநில இளைஞர் வசமாக சிக்கினார். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடைக்கு வெளியே நின்றிருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தனது செல்போனை விற்பனை செய்வதாக அங்கு வந்து செல்வோரிடம் கூறினார். அப்போது செல்போன் வாங்க வந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரிடம் பேசிய அந்த வடமாநில இளைஞர் 2 நாட்களுக்கு முன்பாக 20,000 ரூபாய் கொடுத்து ஓப்போ செல்போனை வாங்கியதாகவும் தற்போது அவசரமாக ஊருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் 8,500 ரூபாய் கொடுத்தால் செல்போனை விற்றுவிடுவதாகவும் கூறியிருக்கிறார். இதை நம்பி அந்த செல்போனை வாங்கிச் சென்ற ஹரிகிருஷ்ணன் சிம் கார்டை போட்டு ஆக்டிவேட் செய்து பார்த்தபோது அது ஓப்போ செல்போன் இல்லை என்பதும் சீனாவில் தயாரான சாதாரண போன் என்பதும் தெரிய வந்துள்ளது. உடனடியாக திரும்பி வந்த ஹரிகிருஷ்ணன் அந்த வடமாநில இளைஞரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர் கொடுத்த 20,000 ரூபாய்க்கான ரசீதும் போலியானது என தெரிய வந்துள்ளது. என்ன போனுங்க ப்ரோ? மாடல் அதை வந்து டூப்ளிகேட்டா அப்படியே காட்டுங்க. அது டூப்ளிகேட் பில்லு இதையடுத்து அந்த இளைஞரை காவல்துறையினரிடம் ஹரிகிருஷ்ணன் ஒப்படைத்தார். தைப்பூசத்தையொட்டி கோவையிலிருந்து திண்டுக்கல்லுக்கு இன்று முதல் 4 நாட்கள் முன்பதிவில்லா சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோவையிலிருந்து காலை 9:20 மணிக்கு புறப்படும் ரயில் பிற்பகல் 1 மணிக்கு திண்டுக்கல் சென்றடையும். மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் ரயில் மாலை 5:30 மணிக்கு கோவை வந்தடையும். இதேபோல வடலூருக்கும் இன்று முதல் 3 நாட்கள் 2 சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரத்தில் காலை 9:10க்கு புறப்படும் ரயில் கடலூருக்கு காலை 11:15 மணிக்கு சென்றடையும். மறுமார்க்கத்தில் கடலூரில் மாலை 3 மணிக்கு புறப்படும் ரயில் மாலை 5:10க்கு விழுப்புரம் சென்றடையும். மேலும் கடலூர் துறைமுகம் விருத்தாச்சலம் இடையே மற்றொரு சிறப்பு மின்சார ரயிலும் இயக்கப்படுகிறது. கடலூர் துறைமுகத்தில் காலை 11:30 மணிக்கு புறப்படும் ரயில் பகல் 12:35 மணிக்கு விருத்தாச்சலம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் விருத்தாச்சலத்தில் பிற்பகல் 1:25க்கு புறப்படும் ரயில் 2:40க்கு கடலூர் துறைமுகம் சென்றடையும். பள்ளிகளில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாகவும் இதை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம் என்பதை உண்மை என்றும் அரசு மாதிரி பள்ளிகளுக்கான உயரதிகாரி சுதன் பகிரங்கமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் மாநாடு தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு, முன்னாள் IAS அதிகாரியும் அரசு மாதிரி பள்ளிகளுக்கான உயர் அதிகாரியுமான சுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் பேசிய சுதன், பள்ளிகளை மேம்படுத்துவதில் பெற்றோர்களின் பங்கு முக்கியமானது என்றும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். பள்ளி வளாகத்திற்குள் போதைப்பொருள் நுழைவதை முற்றிலும் தடுக்க காவல்துறையுடன் இணைந்து பள்ளி நிர்வாகமும் பள்ளி மேலாண்மை குழுக்களும் ஈடுபட வேண்டும் என்று சுதன் கேட்டுக்கொண்டார். மதுரையில் மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் சிறைக்காவல் 4வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் பெற்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து 3 முறை அவரது காவல் நீட்டிக்கப்பட்டு ஜனவரி 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி மோகனா உத்தரவிட்டிருந்தார். அவரது காவல் புதன்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அங்கித் திவாரியை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 55 நாட்களாக சிறையில் உள்ள அங்கித் திவாரியின் காவல் மேலும் 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முருகனின் அறுபடை வீடுகளுக்கான ஆன்மீக பயணம் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளுக்கான ஆன்மீக பயணம் ஜனவரி 28ஆம் தேதி சென்னை கந்தக்கோட்டத்தில் தொடங்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கட்டணமில்லாமல் 60 வயது முதல் 70 வயதிற்குட்பட்ட 200 பக்தர்கள் வீதம் ஆண்டிற்கு 5 முறை ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதன் முதல் பயணம் 28ஆம் தேதி தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இது தொடர்பாக 1000 பக்தர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் www.hrce.tn.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ஆன்மீக பயணம் இந்த ஆண்டு 300 பக்தர்கள் 5 கட்டங்களாக அழைத்துச் செல்லப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதன் முதற்கட்ட பயணம் வரும் ஜனவரி 31ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கப்பட உள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் தைப்பூசத்தை ஒட்டி விழுப்புரம் மற்றும் விருத்தாச்சலத்தில் இருந்து வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி விழுப்புரத்தில் காலை 9:10 மணிக்கு புறப்படும் 8 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் 11:15 மணிக்கு கடலூரை சென்றடையும். அதேபோன்று கடலூரில் மதியம் 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 5:10 மணிக்கு விழுப்புரம் வந்தடையும். இந்த ரயில்கள் விருத்தாச்சலம், ஊமங்கலம், நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய ஊர்களில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர் துறைமுகத்தில் இருந்து விருத்தாச்சலத்திற்கு 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி கடலூர் துறைமுகத்தில் காலை 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 12:35 மணிக்கு விருத்தாச்சலம் வந்தடையும். விருத்தாச்சலத்தில் மதியம் 1:35 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மதியம் 2:40 மணிக்கு கடலூர் துறைமுகம் சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி வடலூருக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி கௌதம சிகாமணி சென்னை சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மண் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோர் மீது 2012ஆம் ஆண்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதன் நகல்கள் கடந்த நவம்பர் 24ஆம் தேதி அவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதையடுத்து இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட திமுக எம்பி கௌதம சிகாமணி உட்பட 6 பேரும் நேரில் ஆஜராகியிருந்தனர். குற்றப்பத்திரிகை ஆவணங்களில் சில பக்கங்களில் உள்ள விவரங்கள் தெளிவில்லாமல் இருப்பதாக திமுக எம்பி தரப்பில் வைத்த கோரிக்கை குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதி கால அவகாசம் வழங்கினார். இதையடுத்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். குடியரசு தினத்தன்று கொடைக்கானல் மற்றும் கும்பக்கரை அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரபலமான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடு, குணா குகை உள்ளிட்டவை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன.
இந்த இடங்களை பார்வையிட நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் குவியும் நிலையில் கட்டணத்துடன் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆனால் வரும் 26ஆம் தேதி 75வது குடியரசு தினத்தை ஒட்டி நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதேபோன்று தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்றைய தினம் அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் சிறு கடைகள் வைத்திருப்போரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். சென்னை பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதியிடம் அவரது மகன் மற்றும் மருமகளின் இருப்பிடம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை திருவான்மியூரில் வீட்டில் பணியாற்றிய 18 வயது பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தலைமறைவாக உள்ள திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினாவை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி குறித்து திமுக எம்எல்ஏ கருணாநிதியிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை பெசன்ட் நகரில் உள்ள மெர்லினாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடமும் தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தினர். இதனிடையே அவர்கள் பதுங்கியிருப்பதாக சந்தேகிக்கும் இடங்களான புதுச்சேரி, சேலம், ஏற்காட்டில் தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வச்சக்காரப்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். வச்சக்காரப்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் முதலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரகுமார் மற்றும் கன்னிசேரி புதூரைச் சேர்ந்த காளிராஜ் ஆகியோர் உயிரிழந்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த கன்னிசேரி புதூர் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், ரெட்டியப்பட்டியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி ஆகியோர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கிரிக்கெட் வீரர் நடராஜன் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடப்பாண்டு ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியில் சிறந்த வீரர்கள் பலர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எங்கள் டீமில் இருந்து நிறையா பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்காரு, டிரைவர்ஸ் வந்திருக்காரு, நிறைய சேஞ்ச் இருக்குது. நல்ல டீம் பிக் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் குவாலிஃபை ஆகணும், அந்த ஃபஸ்ட்டு அது கோல். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நாக் அவுட்க்கு அப்புறம் வின்னர்ஸ், அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். பட் பர்சனலாக நான் இன்னும் பழையபடி இன்னும் நல்லா 2022 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த லெவல், அந்த மாதிரி இந்த வருஷமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். கூச்ச சுபாவத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் தூக்கி எறிந்தால்தான் வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு நடராஜன் அறிவுரை வழங்கினார். பிரதமர் நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்து வருவது தொடர்பான பிரச்சனையில் பெண்ணை தாக்கியதாக பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி மீது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த தேவி என்பவர் அளித்த புகாரில் பிரதமர் வருகையின் போது வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்து வர அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் 50,000 ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் போதிய அளவிற்கு கூட்டத்தை அழைத்து வராததால் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் மற்றும் ஆதரவாளர்கள் தேவியை தாக்கியதாக புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் தனது தங்கைக்கு பதிலாக தன்னை தாக்கியதாகவும் இதில் காயமடைந்து மருத்துவமனையில் 2 நாட்கள் சிகிச்சை பெற்றதாகவும் அப்பெண் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், வேதா மற்றும் கஸ்தூரி உள்ளிட்டோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல், காயப்படுத்துதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் பணிப்பெண்ணை துன்புறுத்திய புகாரில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை கைது செய்ய கோரி வரும் 1ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொத்தடிமை முறையை ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பமே நடைமுறைப்படுத்தி இருப்பது ஏற்க முடியாத அவலம் என்று குறிப்பிட்டுள்ளார். எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தலைமறைவாகிவிட்டதாக மக்களை காவல்துறையினர் ஏமாற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கம் போல குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளை கைது செய்ய கோரி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கோடநாடு வழக்கு குறித்த அவதூறு வழக்கில் பத்திரிகையாளரின் பதில் மனுவில் உள்ள ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி புதிய மனு தாக்கல் செய்துள்ளார்.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தவறான கருத்துக்களை மேத்யூ சாமுவேல் கூறியிருப்பதாகவும் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மேத்யூ சாமுவேல் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.